தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாமக எழுப்பிய கேள்விக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்திற்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலுரை அளித்தனர். பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு காரசார விவாதங்கள் நடைபெற்றதோடு முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். கோவையில் மாபெரும் நூலகம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிராளி அல்ல என்று கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில பேசப்பட்டிருக்கிறது. இங்கே அவைத் தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 13 சட்ட முன்வடிவுகளும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து தேதி குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது.